கொஞ்சம் காணிக்கை நிறைய மனசு. ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டவர் காணிக்கை பெட்டி அருகே அமர்ந்து கொண்டிருந்தார். தேவன் தங்களை ஆசிர்வதிக்காமல் தாங்களே தங்களை செதுக்கி வளர்த்து கொண்டது போல ஒவ்வொருவரும் தங்களின் மிகுதிகளை பெட்டிக்குள் செலுத்திக் கொண்டு வந்தனர். வாழ்க்கையிலும் உடையிலும் சாயம் தீர்ந்த விதவையாய் தன்னிடம் ஆண்டவருக்கு கொடுக்க அதிகம் இல்லை எனினும் தன்னிடம் உள்ள அன்றைய உணவின் செலவை காணிக்கையாக படைத்தால் ஏழை விதவை. உடனே ஆண்டவர் தன்னுடன் இருந்த சீடர்களை பார்த்து, இவள் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் எல்லோரிலும் அதிகம் கொடுத்து விட்டாள் என்றார். காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிறவர் தான் காணிக்கை பெட்டி அருகே அமர்ந்திருக்கிறார் என்பது இவளுக்கு தெரியாது. எனினும் இயேசுவின் இந்த வார்த்தை இவளை வெகுவாக பாதித்து விட்டது. உடனே இவளையும் இவள் காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அள்ளி அள்ளி கொடுத்தவரின் காணிக்கை அங்கீகாரம் இல்லாமல் போனது. தங்கம் வெள்ளி என்று கொடுத்தவர்களெல்லாம் இயேசு மௌனித்திருந்தார். கொடுத்தவர்களெல்லாம் தாங்கள் கொடுத்தது மிகுதி என்றார்கள். ஆனால் இயேசுவோ இந்த ஏழை விதவை கொடுத்ததுதான் தகுதி என்றார். மற்ற எல்லோருக்கும் இந்த பெண்ணின் காணிக்கை வெறும் 2 செப்பு காசுதான். ஆனால் இயேசுக்கோ அது மிகுதி. ஆண்டவரின் பார்வையில் காணிக்கை எவ்வளவு என்பது இல்லை போலும், எந்த நிலையில் என்பதுதான். 7 மட்டுமல்ல பூரணம், ஏழ்மையில் கொடுத்த ஏழை விதவையும் தான் பூரணம். ஆனால் இந்த பெண்ணின் பெயர் சம்பூர்ணமும் இல்லை, பரிபூர்ணமும் இல்லை. யோசியுங்கள், மிஸ்டர் சம்பூரணம், மிஸ்ஸஸ் பரிபூர்ணம் ஆண்டவருக்கு கொடுக்க